பேரன்பு சீரியல் ஜூலை 25 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ராஜிமா மட்டும் இல்லைனா இன்றைக்கி அண்ணன் வெளியிலேயே வந்திருக்க முடியாது. ராஜிமா எவ்வளோ கம்பீரமாக போலீஸ் ஸ்டேஷனில் பேசினாங்கன்னு தெரியுமாம்மா? உள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ராஜிமா ரொம்ப தைரியமாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முகம் எல்லாம் அப்படியே மாறி இருந்துச்சு. இந்த மாதிரி முகம் இருக்குல்ல, ரொம்பவே கம்பீரமாக இருந்துச்சு அப்படின்னு சண்மதி சொல்லிகிட்ருக்க. ராஜிமா உங்களுக்கு எப்படி டிசியை தெரியும் அப்படின்னு சண்மதி அப்பா கேட்டுட்ருக்க. நான் கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட வேலை பார்த்தேங்க, அப்படி தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீங்கள் மட்டும் இன்றைக்கி இந்த உதவி பண்ணலைன்னா என் பையன் போய் வெளியே வேலை செஞ்சுருக்க முடியாது, என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் கோர்ட்டில் தலை நிமிர்ந்து இருந்திருக்க முடியாது. இங்கே சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னென்ன நினச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருப்போம் ராஜிமா. நீங்கள் இருந்தனால தான் நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடிஞ்சது ராஜிமா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ராஜியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் ராஜியும் சண்மதியும் வெளியே போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அமுதா பார்த்துட்றாங்க, ஆர்த்தியும் பார்த்துட்றாங்க. பயந்து போய் ராஜிமா வண்டியிலேருந்து இறங்கி நிற்க, அமுதாவை பார்த்ததுமே சண்மதி ரொம்ப கோவப்பட்டு, இவங்க தான் ராஜிமா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தவங்க, வானதின்னு என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாங்க சண்மதி. அப்போது ராஜி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அமுதா என்ன ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சண்மதி அவங்க பக்கத்தில் போய் நின்று, என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பார், நான் உங்ககிட்ட பேச வரல, அவங்ககிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு பேசி ராஜிக்கிட்ட வம்பிழுத்துட்ருக்கேன். சண்மதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அப்படியே அடிக்க போகிறாங்க. அப்போ கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி, அன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்ட, அதனால் நீ அடிச்சிட்ட, ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. என்ன எங்கள் அம்மாவையே கையோங்கரையே அடிக்கிறதுக்கு அப்படின்னு ஆர்த்தி ஒரு பக்கம் கையோங்கிட்டுருக்க. சண்மதியும் அவங்கள அடிக்க போகிறாங்க. அப்போது ஆர்த்தி உடனே கையை பிடிச்சி தடுத்து நிறுத்த, என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, அன்னைக்கு அமைதியாக இருந்த மாதிரி இன்றைக்கி அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சண்மதி அவங்க 2 பேர் கழுத்தையும் பிடிச்சிட்றாங்க. நான் என்ன உங்கள் வானதின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அமைதியாக போகிறதுக்கு நான் சண்மதி அப்படின்னு சொல்லிட்டுருக்க. 2 பேர் தலையும் வச்சு இடின்னு இடிச்சுக்கிறாங்க. இந்த கையில் ஆர்த்தி, அந்த கையில் அமுதான் 2 பேர் தலையும் வச்சு அப்படியே இடிக்கிறாங்க சண்மதி. அம்மா வலிக்குதுன்னு கத்திட்டுருக்குறாங்க அமுதா ஒரு பக்கம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து வலிக்குதுன்னு கத்துறாங்க அமுதா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆர்த்தி தடன்னு எந்திரிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் கண்டது கனவா, நிஜம் மாதிரியே இருந்துச்சு. அன்றைக்கும் உங்கள் அப்பா சண்மதியை பொண்ணு கேட்டு போனாருன்னு சொன்னார்ல, அது எப்படியும் அந்த ராஜேஸ்வரிக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி அந்த ராஜேஸ்வரி மட்டும் கார்த்திக்கு அந்த சண்மதியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம அவ்வளோதான். அதனால் நம்ம அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது ஆர்த்தி அப்படின்னு அமுதா சொல்லியிருக்கேன். என்னம்மா வளரிட்டுருக்கேன், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, தூங்க மூச்சி இப்படி தான் இருப்பியா நீ, எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்க, அப்படி மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு அமுதா ஆர்த்தியை திட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அமுதாவும் ஆர்த்தியும் கடைக்கு போகலான்னு போயிட்டுருக்கும்போது ஒரு மளிகை கடையை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத் பார்த்து, நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், நீ போய் அது வரைக்கும் அந்த மளிகை கடைக்காரமாட்ட ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்ல, சரின்னு ஆர்த்தியும் போகிறாங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அமுதா ராஜிக்கு கால் பண்ணி, இங்கே சண்மதின்னு ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க, அங்கே அவங்க மொபைல் இருந்துச்சு, அதில் டயல் லிஸ்ட்டில் உங்களோட பேர் போட்டு உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி ரொம்ப பயந்து போன மாதிரி காட்டிக்கிறாங்க. அதை நம்பி அமுதாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க, அமுதா அப்படியே உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுருக்க. ராஜி, மேடம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் ஃபோனை வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ராஜி ரொம்ப கூலாக காஃபி குடிச்சிட்ருக்காங்க. என்ன ராஜி இவ்வளோ பதட்டமாக பேசினேன், நீ என்னடானா கூலாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கார்த்திக் அப்பா கேட்டுட்ருக்க. இல்லைங்க, சண்மதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் நான் சண்மதி கொடுத்தது என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, வேறு நம்பர், ஆனால் என் பர்சனல் நம்பருக்கு தான் கால் வருது, அப்போ இது ஏதோ ஃபேக் கால் அப்படின்னு ராஜி சொல்ல, யார் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க, வேறு யார், நம்ம சம்மந்தியமாக தான் அப்படின்னு சொல்ல, ஏன் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நம்ம மேலே ஏதோ டவுட் வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சரி இதை விடுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், இதை வேறு விதமாக தான் டீல் பண்ணணும் அப்படின்றாங்க ராஜி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அமுதாவுக்கு கால் பண்ணுறாங்க ராஜி. என்ன சம்மந்தியமாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அமுதா. ஏன் என்ன ஆச்சு, எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க,
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சம்மந்திமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் அந்த வழியாக போனானம்மா, அப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல்கிட்டே இருக்கிறது பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படிங்களா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றாங்க அமுதா. சரின்னு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ராஜி. உடனே ஆர்த்திக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அமுதா ஷேர் பண்ணுறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.